ஹாய், இந்த ஹாட் சம்மருக்கு நல்லா கூலாக ஒரு குக்கும்பர் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த குக்கும்பர் ஜூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக்கும்பர்ஸ் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ண குக்கும்பர்ஸ். உங்களுக்கு வேணும்னா வந்து அந்த குக்கும்பர்ஸோட தோலையுமே எடுத்துடலாம். கூட ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சுகர் இல்லை ஹனி சேர்த்துக்கலாம் நீங்கள், இட்ஸ் ஆப்ஷனல். அண்ட் லெமன் ஜூஸ் கொஞ்சம் அதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் எவ்வளோ தேவையான தண்ணி, அந்த ஜூஸ்க்கு ஆட் பண்ணக்கூடிய தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பிளெண்டர் ஆர் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ண குக்கும்பர், எதர் அதை நீங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை ரிமூவ் பண்ணலாம் ஓகே, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சும்மா ஒரு துண்டு இஞ்சி, அதை நல்லா ஸ்லைஸாக குட்டியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிளெண்ட் பண்ண மிக்சரை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த வடிகட்டின ஜூஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 to 3 drops ஆஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதோட உங்களோட ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எய்தர் ஹனி ஆர் சுகர் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ஜூஸை ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப கூலான சூப்பரான குக்கும்பர் ஜூஸ் ரெடி. இந்த சம்மருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.